வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது அகிலா கணேஷ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளையை துவக்கி வைத்தார் முதல்வர் ஸ்டாலின். முதலமைச்சர் கோப்பைக்கான சின்னம், பாடல், இலச்சினை வெளியீடு. சென்னையில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனை வீட்டிற்கு சென்று சந்தித்தார் OPS. இருவரும் சேர்ந்து செயல்படப் போவதாக அறிவிப்பு. அணு மின்சாரம் உற்பத்திக்காக ரஷ்யாவில் இருந்து மதுரைக்கு விமானத்தில் கொண்டுவரப்பட்ட 30 டன் யுரேனியம் 3 லாரிகளில் கூடங்குளத்துக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. மணிப்பூர் கலவரத்தில் 60 பேர் பலியானதாக தகவல். பலியானவர்களின் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என முதலமைச்சர் பிரேன் சிங் அறிவிப்பு. அமெரிக்காவில் டெக்சாஸ் மாகாணத்தில் 8 பேர் சுட்டுக் கொலை. தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தைச் சேர்ந்த பெண் என்ஜினியர் ஒருவரும் பலியானதால் அதிர்ச்சி. இனி விரிவான செய்திகள். ஜப்பானை சேர்ந்த மிட்சுபிஷி எலக்ட்ரிக் நிறுவனத்துடன் தமிழ்நாடு அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ள உள்ளது. மிட்சுபிஷி எலக்ட்ரிக் இந்தியா பிரைவேட் லிமிடெட் ஜப்பானின் மிட்சுபிஷி எலக்ட்ரிக் கார்ப்பரேஷனின் துணை நிறுவனமான மிட்சுபிஷி தயாரிப்புகளை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலையை தமிழகத்தில் அமைக்க உள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி தாலுகா பெருவயல் கிராமத்தில் இந்த தொழிற்சாலை அமைக்கப்பட உள்ளது. இதற்கான ஒப்பந்தம் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் இன்று கையெழுத்தாக உள்ளது. இதைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் அமைய உள்ள ஏர் கண்டிஷனர் அண்ட் கம்ப்ரசர் ஃபேக்டரிக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று அடிக்கல் நாட்ட உள்ளார். சென்னையின் செல்லப்பிள்ளையான தோனி CSK அணிக்காக தொடர்ந்து விளையாட வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சென்னை MRC நகரில் தமிழ்நாடு விளையாட்டுத்துறை சார்பில் நடைபெற்ற அரசு விழாவில் தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளையை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். பின்னர் முதலமைச்சர் கோப்பைக்கான சின்னம், பாடல், இலச்சினை உள்ளிட்டவற்றை அவர் வெளியிட்டார். நிகழ்ச்சியில் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டனும் தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளையின் விளம்பர தூதருமான தோனி பங்கேற்றார். நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், தாம் தோனியின் ரசிகர் என்றும் அவர் தொடர்ந்து CSK அணிக்காக விளையாட வேண்டும் என தாம் விரும்புவதாகவும் கூறினார். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனுடன் இணைந்து செயல்பட முடிவு செய்திருப்பதாக முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனை அடையாறில் உள்ள அவரது இல்லத்தில் முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் மற்றும் மூத்த தலைவர் பண்ருட்டி ராமச்சந்திரன் ஆகியோர் சந்தித்து பேசினர். சந்திப்புக்கு பின்னர் அவர்கள் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய மூத்த தலைவர் பண்ருட்டி ராமச்சந்திரன், MGR ஜெயலலிதா கட்டி காத்த அதிமுகவை தொண்டர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற லட்சியத்தில் இணைந்துள்ளதாக தெரிவித்தார். அருமை நண்பர் OPS அவர்களும் அருமை நண்பர் டிடிவி தினகரன் அவர்களும் தனித்தனியே செயல்பட்டார்கள். அதே லட்சியத்தை அடைய சேர்ந்து செயல்படுவது என்று இன்றைக்கு முடிவெடுத்திருக்கின்றோம். அதாவது ஒரு ஒர்க்கிங் அரேஞ்ச்மெண்ட். இப்போ எப்படி இடது கம்யூனிஸ்ட் கட்சி, வலது கம்யூனிஸ்ட் கட்சி ரெண்டு சேர்ந்து செயல்படுகிறார்களோ அதை போல செயல்படும். திருச்சி மாநாட்டின் போதே இணைந்து செயல்பட தொண்டர்கள் விருப்பம் தெரிவித்ததாகவும் உரிய நேரம் வந்துள்ளதால் தற்போது சந்தித்துள்ளதாகவும் முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தெரிவித்தார். அனைத்து அடிப்படை தொண்டர்களும் இணைய வேண்டும், அதுதான் தமிழக மக்களுடைய விருப்பமாக இன்றைக்கு இருக்கிறது. அந்த நோக்கத்தை நோக்கி தான் இன்றைக்கு நாங்கள் முதல் கட்டமாக சந்திப்பு நடந்திருக்கிறது. இனி ஒவ்வொரு சந்திப்பும் தொண்டர்களை இணைத்து அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தின் புதுப்பொழிவோடு புரட்சித் தலைவர் மாண்புமிகு அம்மா அவர்கள் ஒரு காலத்தில் எப்படி இருந்ததோ அந்த நிலைக்கு கொண்டு வந்து நிலைநிறுத்துவோம் என்பதை தெரிவித்தார். அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும் என்பதே தொண்டர்களின் எதிர்பார்ப்பு என்றும் தங்களுக்குள் எந்த பகையும் இல்லை என்றும் டிடிவி தினகரன் தெரிவித்தார். இருவருடைய ஒரே குறிக்கோள் அம்மாவின் தொண்டர்கள் கையில அம்மாவின் இயக்கத்தை கொண்டு சேர்ப்பது. அப்பொழுதுதான் அம்மாவின் தொண்டர்கள், உண்மையான தொண்டர்கள் கையில இயக்கம் இருந்தால்தான் இந்த இயக்கத்தை திமுக என்கிற தீய சக்தியை வீழ்த்துவதற்கு நாங்கள் தொடங்கி இருக்கிறோம். தமிழ்நாடு தூய்மைப் பணியாளர் நல வாரிய தலைவராக ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் கயல்விழியை நியமித்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. தூய்மைப் பணியாளர்கள் நல வாரியத்தின் துணைத் தலைவராக கனிமொழி பத்மநாபன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அதோடு 14 புதிய அலுவல் சார்ந்த உறுப்பினர்கள் மற்றும் 12 அலுவல் சாரா உறுப்பினர்களையும் நியமித்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. அணு மின்சாரம் உற்பத்திக்காக ரஷ்யாவில் இருந்து விமானத்தில் மதுரைக்கு கொண்டுவரப்பட்ட 30 டன் யுரேனியம் 3 லாரிகளில் கூடங்குளத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டது. கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் மின்சார உற்பத்திக்கு தேவையான யுரேனியம் ரஷ்யாவில் இருந்து விமானம் மூலம் மதுரை வந்தது. அந்த விமானத்தில் கொண்டுவரப்பட்ட 30 டன் யுரேனியம் 3 கண்டெய்னர் லாரிகளில் பாதுகாப்பாக ஏற்றப்பட்டு கூடங்குளம் அணுமின் நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது.
வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு அந்தமான் பகுதிகளில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இது வரும் 10ஆம் தேதி புயலாக வலுப்பெறக்கூடும் என்றும் 11ஆம் தேதி வங்கதேசம் மற்றும் மியான்மர் கடற்கரையை நெருங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் வரும் 12ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. +2 பொதுத் தேர்வு முடிவுகளை பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் வெளியிட்டார். 94.3% பேர் தேர்ச்சி பெற்ற நிலையில் மாணவர்களை விட மாணவியர் 4.93% அதிகம் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் திண்டுக்கல் நந்தினி 600க்கு 600 எடுத்து சாதனை படைத்துள்ளார். திண்டுக்கல் நாகல் நகர் பகுதியைச் சேர்ந்த சரவணகுமார் தச்சுக்கூலி வேலை செய்து வருகிறார். இவரது மகள் நந்தினி 12ஆம் வகுப்பு தேர்வில் அனைத்து பாடங்களிலும் 100க்கு 100 எடுத்து சாதனை படைத்துள்ளார். +2 தேர்வில் இந்த ஆண்டு விருதுநகர் மாவட்டம் முதலிடம் பெற்றது. இந்த வெற்றியை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்ள கடினமாக உழைப்போம் என விருதுநகர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ராமன் தெரிவித்துள்ளார். சென்ற ஆண்டு 2ஆம் இடம் என்றும் இந்த ஆண்டு முதலிடத்திற்கு உயர்ந்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அடுத்த செந்துறை புனித சூசையப்பர் ஆலயத்தில் தேர்பவனி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கடந்த 7ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மின் அலங்கார தேர்பவனி நேற்று நடைபெற்றது. இதில் திரளானோர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணலூர்பேட்டை அடுத்த குலதீபமங்கலம் கிராமத்தில் திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், குங்குமம், தேன், பன்னீர் உள்ளிட்ட 16 வகையான பூஜைப் பொருட்களுடன் அபிஷேகம் மற்றும் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. பின்னர் அலங்கரிக்கப்பட்ட தேரில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அம்மன் அருள் பாலித்தார். அதைத் தொடர்ந்து திரளான பக்தர்கள் தீமிதித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். சென்னை IPL டிக்கெட்டுகளை கள்ளச்சந்தையில் விற்ற 13 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். சென்னை சேப்பாக்கத்தில் சென்னை மற்றும் டெல்லி அணிகள் மோதும் IPL போட்டிக்கான டிக்கெட் விற்பனை நேற்று தொடங்கியது. இதையொட்டி சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பட்டாபிராம் கேட், வாலாஜா சாலை, பெல்ஸ் ரோடு உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்த போலீசார் IPL டிக்கெட்டுகளை கள்ளச்சந்தையில் அதிக விலைக்கு விற்ற 13 பேரை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 17 டிக்கெட்டுகளும் 77,000 ரூபாய் ரொக்கமும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு MLA-வாக பேரவைக்கு வந்து விவாதிக்கட்டும் என அமைச்சர் துரைமுருகன் கூறியுள்ளார். நெல்லையில் நடைபெற்ற திமுக சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் பேசிய அமைச்சர் துரைமுருகன், ஆளுநர் RN ரவி தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இடைத்தேர்தலில் போட்டியிடுமாறு கூறினார். போட்டியிட்டால் தாங்களே வெற்றி பெற வைத்து MLA-வாக சட்டப்பேரவைக்கு அனுப்பி வைப்பதாக கூறினார். சட்டப்பேரவையில் வைத்து விவாதிக்கட்டும் என்றும், இல்லையில் பாஜகவில் சேர்ந்தால் அமைச்சராக்குவார்கள் என்றும் தெரிவித்தார். கேரளாவில் 22 உயிர்களை பலிவாங்கிய சுற்றுலா படகு விபத்தில் தலைமறைவாக இருந்த படகு உரிமையாளர் நாசரை கோழிக்கோட்டில் போலீசார் கைது செய்தனர். கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டத்தில் உள்ள தனூரில் சுற்றுலா படகு கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் 22 பேர் உயிரிழந்தனர். 5 பேர் நீந்தி கரை சேர்ந்தனர். 10 பேர் உயிருடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நாட்டையே உலுக்கிய இந்த விபத்து தொடர்பாக படகின் உரிமையாளர் தானூரைச் சேர்ந்த நாசர் மீது போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்த நிலையில் நாசர் தலைமறைவானார். கோழிக்கோட்டில் தலைமறைவாக இருந்த நாசரை போலீசார் கைது செய்துள்ளனர். கேரளா படகு விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு நடிகர்கள் மம்முட்டி, மோகன்லால் மற்றும் மஞ்சு வாரியர் ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். மேலும் 2018 திரைப்பட தயாரிப்பாளர்கள் உயிரிழந்த 22 பேரின் குடும்பங்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க உள்ளதாக அறிவித்துள்ளனர். இதற்கிடையே சிகிச்சையில் உள்ள 8 பேரும் அபாய கட்டத்தை தாண்டிவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் மனநல மருத்துவர் மூலம் அவர்களுக்கு கவுன்சிலிங் வழங்கப்படும் என அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் கூறியுள்ளார். மணிப்பூர் கலவரத்தில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என முதலமைச்சர் பிரேன் சிங் அறிவித்துள்ளார். இந்த சம்பவத்தில் 60 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 231 பேர் காயமடைந்துள்ளதாகவும் 1700 வீடுகள் எரிந்து நாசமாகியுள்ளதாகவும் அவர் கூறினார். உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கு தலா 5 லட்சம் ரூபாயும், படுகாயமடைந்தோருக்கு 2 லட்சம் ரூபாயும், சிறிய காயமடைந்தோருக்கு 25,000 ரூபாயும் நிவாரணமாக வழங்கப்படும் என அறிவித்துள்ளார். மணிப்பூர் கலவரம் தொடர்பாக நிலவர அறிக்கை தாக்கல் செய்ய மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மணிப்பூர் கலவரம் தொடர்பாக SIT கோரிய மனுவையும் மெய்தி சமூகத்தினருக்கு ST அந்தஸ்து வழங்க வேண்டும் என்ற மணிப்பூர் உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிரான மேல்முறையீட்டு மனுவையும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி DY சந்திரசூட் தலைமையிலான அமர்வு விசாரித்தது. இதை பதிவு செய்து கொண்ட உச்சநீதிமன்றம் கலவரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ திறக்கப்பட்டுள்ள நிவாரண முகாம்கள், அவற்றில் தங்கியுள்ள மக்களின் எண்ணிக்கை, புலம்பெயர்ந்தவர்கள் மீண்டும் சொந்த இடத்திற்கு குடியமர்த்த எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து கேள்வி எழுப்பியது. இவை குறித்து விரிவான நிலையறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு விசாரணையை மே 17ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தது.
கர்நாடக மாநிலத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் 375 கோடி ரூபாய் மதிப்பிலான பணம், பரிசுப் பொருட்கள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். கர்நாடக சட்டப்பேரவைத் தேர்தல் வாக்குப்பதிவு நாளை நடைபெறுகிறது. இதற்கான தேர்தல் பரப்புரை நேற்றுடன் நிறைவடைந்தது. இந்நிலையில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் 375 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதுவரை தேர்தல் ஆணையம் சார்பில் 2896 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. கேரள நடிகையை கடத்தி துன்புறுத்திய வழக்கு விசாரணையை அடுத்த ஆண்டு ஜூலைக்குள் முடிக்க விசாரணை நீதிமன்றத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வழக்கு விசாரணையை நடத்தி முடிக்க காலக்கெடு விதிக்கக் கோரி நடிகர் திலீப் மனு தாக்கல் செய்தார். இந்த மனுக்களை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதி தினேஷ் மகேஸ்வரி தலைமையிலான அமர்வு வழக்கு விசாரணையை ஜூலைக்குள் முடிக்க விசாரணை நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்டதுடன் இது தொடர்பான விசாரணையை ஆகஸ்ட் 4ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தது. பெங்களூரு நகரில் கன்னிங்கம் சாலையில் உள்ள ஒரு தேநீர் கடையில் தேநீர் அருந்திய ராகுல் காந்தி பின்னர் மாநகர பேருந்தில் ஏறி பொதுமக்களுடன் பயணம் செய்தார். அப்போது குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 2000 ரூபாய் ஊக்கத்தொகை, பேருந்துகளில் பெண்களுக்கு இலவச பயணம் ஆகிய திட்டங்களை எடுத்துரைத்தார். பெங்களூரு உட்கட்டமைப்பை மேம்படுத்த 10,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டும் பாஜக ஊழல் காரணமாக சாலைகள் அனைத்தும் குண்டும் குழியுமாக சிதைந்துள்ளதாக பிரியங்கா காந்தி புகார் கூறியுள்ளார். பெங்களூருவில் விஜயநகர், சிக்பேட் உள்ளிட்ட பல தொகுதிகளில் ஊர்வலமாக சென்று இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் அவர் ஈடுபட்டார். கர்நாடகாவில் சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரம் மாலை 5 மணியுடன் நிறைவடைந்தது. 10ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் நிலையில் பாஜக, காங்கிரஸ், மதச்சார்பற்ற ஜனதா தளம் உள்ளிட்ட கட்சிகள் களத்தில் உள்ளன. 2613 வேட்பாளர்கள் களம் காணும் நிலையில் வரும் 13ஆம் தேதி தேர்தல் முடிவு வெளியாகிறது. தி கேரளா ஸ்டோரி படத்தை தடை செய்ய மேற்கு வங்க அரசு முடிவு செய்துள்ளது. இதுகுறித்து மேற்கு வங்க முதல்வர் மமதா பானர்ஜி வெளியிட்டுள்ள காணொலியில், வெறுப்பு மற்றும் வன்முறை சம்பவங்களை தவிர்க்கவும் மாநிலத்தில் அமைதியை நிலைநாட்டவும் தி கேரளா ஸ்டோரி படத்தை தடை செய்வதாக கூறியுள்ளார். மணிப்பூர் மாநில கலவரத்தில் துப்பாக்கிச் சூட்டில் எத்தனை பேர் இறந்தார்கள் என்று தெரியவில்லை என கூறிய அவர், இறந்தவர்கள் பற்றிய விவரங்களை மாநில அரசு அளிக்கவில்லை எனவும் கூறினார். மணிப்பூரைப் போல மேற்கு வங்கத்தில் வன்முறை சம்பவங்கள் அரங்கேறியிருந்தால் மத்திய அரசு தனது படைகளை அனுப்பியிருக்கும் என்றும் அதற்கு ஏராளமான விளக்கங்களை கொடுத்திருப்பார்கள் என்றும் மமதா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். 2ஆம் உலகப் போரில் நாசிசம் வீழ்த்தப்பட்டது போன்று ரஷ்யா தோற்கடிக்கப்படும் என யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். யுக்ரைன் நாட்டின் மீது கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் ரஷ்ய படைகள் தாக்குதல் நடத்தி வருகின்றன. போர் தொடங்கி ஓராண்டை கடந்துள்ள நிலையில் பல்லாயிரக்கணக்கானோர் உயிரிழந்துள்ளனர். லட்சக்கணக்கானோர் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளனர். இந்நிலையில் ஐரோப்பா வெற்றி தினத்தையொட்டி உரையாற்றிய யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி 2ஆம் உலகப் போரில் நாசிசம் வீழ்த்தப்பட்டதாக தெரிவித்தார். அதேபோன்று யுக்ரைன் மீது தாக்குதல் நடத்தி வரும் ரஷ்யாவும் தோற்கடிக்கப்படும் என்றார். பெரு நாட்டில் உள்ள தங்கச் சுரங்கத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி உயிரிழந்த 27 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. அந்நாட்டில் உள்ள அரேக்யூபா நகரம் அருகே செயல்பட்டு வரும் தங்க சுரங்கத்தில் ஏராளமான தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் அந்த சுரங்கத்தில் நிகழ்ந்த தீ விபத்தில் தொழிலாளர்கள் பலர் உயிரிழந்துள்ளனர். இதையடுத்து உடனடியாக மீட்புப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. இதுவரை 27 தொழிலாளர்களின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் பலி எண்ணிக்கை அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. கிழக்கு சீனாவின் ஜியாங்சி மாகாணத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் சுமார் 4,97,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அம்மாகாணத்தின் 43 மாவட்டங்களில் பெய்த மழையால் சுமார் 67,600 ஹெக்டேர் பரப்பிலான விவசாய நிலங்கள் சேதமாகியுள்ளன. பாதிக்கப்பட்ட இடங்களில் இருந்து 14,000க்கும் அதிகமான மக்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். 5 கோடி ஆண்டுகளுக்குப் பிறகு சூரியன் ரெட் ஜயண்டாக வளர்ந்து பூமியை விழுங்கி அழித்துவிடும் என வானவியலாளர்கள் கணித்துள்ளனர். பூமியில் இருந்து 12,000 ஒளியாண்டுகள் தொலைவில் உள்ள ஒரு கிரகம் அதன் நட்சத்திரத்தினால் விழுங்கப்பட்டதை வானவியலாளர்கள் கண்டறிந்துள்ளனர். சூரியனும் ஒரு நட்சத்திரம்தான் என்பதால் இன்னும் 500 கோடி ஆண்டுகளில் பூமிக்கும் இதே நிலை ஏற்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. சூரியனில் உள்ள ஹைட்ரஜன் எரிபொருள் தீர்ந்து போய் பல 100 மடங்கு விரிவடைந்து பூமியை விழுங்கும் என அறிவியலாளர்கள் கணித்துள்ளனர். பஞ்சாப் அணிக்கு எதிரான பரபரப்பான ஆட்டத்தில் கொல்கத்தா அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. ஐபிஎல் தொடரின் 53வது ஆட்டத்தில் கொல்கத்தா மற்றும் பஞ்சாப் அணிகள் மோதின. இதில் முதலில் பேட் செய்த பஞ்சாப் அணி 20 ஓவர்களில் 179 ரன்கள் எடுத்தது. அந்த அணியில் அதிகபட்சமாக ஷிகர் தவான் 57 ரன்கள் எடுத்தார். ஷாருக் கான் 8 பந்துகளில் 21 ரன்கள் விளாசினார். தொடர்ந்து களமிறங்கிய கொல்கத்தா அணியின் கேப்டன் நிதிஷ் ராணா அரை சதம் அடித்தார். பின்னர் கடைசி 2 ஓவர்களில் 26 ரன்கள் தேவைப்பட்ட நிலையில் சாம் கரன் வீசிய 19வது ஓவரில் ரசல் 3 சிக்சர்களை பறக்கவிட்டார். இதனால் கடைசி ஓவரில் 6 ரன்கள் தேவைப்பட்ட நிலையில் ரிங்கு சிங் பவுண்டரியுடன் போட்டியை நிறைவு செய்தார். அதிரடியாக ஆடிய ரசல் 42 ரன்களும், ரிங்கு சிங் 10 பந்துகளில் 21 ரன்களும் எடுத்தது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளையை துவக்கி வைத்தார் முதல்வர் ஸ்டாலின். முதலமைச்சர் கோப்பைக்கான சின்னம், பாடல், இலச்சினை வெளியீடு. சென்னையில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனை வீட்டிற்கு சென்று சந்தித்தார் OPS. இருவரும் சேர்ந்து செயல்படப் போவதாக அறிவிப்பு. அணு மின்சாரம் உற்பத்திக்காக ரஷ்யாவில் இருந்து மதுரைக்கு விமானத்தில் கொண்டுவரப்பட்ட 30 டன் யுரேனியம் 3 லாரிகளில் கூடங்குளத்துக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. மணிப்பூர் கலவரத்தில் 60 பேர் பலியானதாக தகவல். பலியானவர்களின் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என முதலமைச்சர் பிரேன் சிங் அறிவிப்பு. அமெரிக்காவில் டெக்சாஸ் மாகாணத்தில் 8 பேர் சுட்டுக் கொலை. தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தைச் சேர்ந்த பெண் என்ஜினியர் ஒருவரும் பலியானதால் அதிர்ச்சி. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.